ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் ரஷ்யாவுக்கு செல்ல போகின்றாரா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் அமெரிக்காவினதும் இந்த பிரச்சாரங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? மேலும் இந்த பிரச்சாரங்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மூத்த ஊடகவியலாளர் எவ்வாறான கருத்துக்களை முன்வைத்துள்ளார்? ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு பெயர் வைத்த நெட்டன்யாகுவும் விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும், யமன் களத்திலே அடிமைகளுக்கிடையில் நடைபெற்று வரக்கூடிய மோதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திருப்பங்களும், சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும், அமீரக கூட்டுப்படைகளுடைய பதில்களும், கொத்து கொத்தாக அளிக்கப்பட்ட சவுதி அரேபிய மற்றும் அமீரக அடிமைகளும், யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காக வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களும், இந்த அடிமைகளுடைய தரைவழி தாக்குதல்களுக்கு பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும், வெனிசுவேலாவின் களத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய தரமான சம்பவங்களும், மதுரோவினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோவும், டொனால்ட் ட்ரம்புக்கும் வெனிசுவேலாவின் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய முறுகல் நிலைகளும், வெனிசுவேலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்பாகவும், நிக்கோலஸ் மதுரோவை கடத்திச் சென்றது தொடர்பாகவும் ரஷ்யாவினுடைய தத்துவஞானி மற்றும் இராணுவ ஆய்வாளர் அலெக்சாண்டர் டுகிங் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெனிசுவேலா மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்களும், வெனிசுவேலாவினுடைய சட்டப்பூர்வமான அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கடத்திச் சென்றிருக்கக்கூடிய சம்பவமும் நாம் ஒரு புதிய உலகளாவிய போருக்குள்ளே நுழைந்திருக்கின்றோம் என்பதனை உறுதிப்படுத்துகின்றன. தற்போது இந்த உலகத்திலே சர்வதேச சட்டம் என்று ஒன்றுமே இல்லை. ஒரு நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதும், அந்த நாட்டுக்குள்ளே ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துவதும், உள்நாட்டு குழப்பங்களையும் உள்நாட்டு யுத்தங்களை ஏற்படுத்துவதும், அந்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயற்கை வளங்களையும் சுரண்டிக் கொள்வதுமே இவர்களுடைய ஜனநாயகமாகும். தற்போதைய உலகில் சர்வதேச சட்டம் மற்றும் ஜனநாயகம் என்பன குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டன. ஜனநாயகம், சர்வதேச சட்டம் என்கின்ற பெயரில் நாடுகளை கொள்ளையடிக்கக்கூடிய வீழ்த்தக்கூடிய செயற்பாடுகளை மேற்கொள்ளப்படுகின்றன. வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கடத்தி சென்றிருப்பது மூன்றாம் உலகப் போரினுடைய ஆரம்பத்தையே குறிக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனிய மோதலை பெரும் சக்திகளின் கிளப்பிற்கான ரஷ்யாவின் டிக்கெட்டாக வடிவமைத்தார். எங்களுக்கு இந்த டிக்கெட்டுகள் கிடைக்க பெற்றிருந்தால் நாங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இல்லை என்றால் இந்த சர்வதேச சட்டம் எங்களுடைய செலவில் வேறு ஒருவரால் நிறுவப்படும். தற்போதைய சூழ்நிலையில் அனைத்து நாடுகளும் விழித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் மூன்றாம் உலகப் போருக்குள்ளே நுழைந்து விட்டோம். மேலும் 2026ஆம் ஆண்டு மூன்றாம் உலகப் போரினுடைய நுழைவாயிலாகவே அமைந்திருக்கும் என ரஷ்யாவினுடைய இராணுவ ஆய்வாளர் அலெக்சாண்டர் டுகிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு வெனிசுவேலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸ் அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை முழுமையாக மறுத்துள்ளார். அதே போன்று வெனிசுவேலாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் விளாடிமிர் பெட்ரினோவும் அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய போவதில்லை என அறிவித்துள்ளார். மேலும் வெனிசுவேலாவினுடைய இராணுவமும் இடைக்கால ஜனாதிபதிக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும், மதுரோவினுடைய அரசாங்கத்தினை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வதாகவும், அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்றும் அறிவித்துள்ளார்கள். நேற்றைய தினம் இவை தொடர்பாக வெனிசுவேலாவினுடைய இராணுவ தலைமை அதிகாரி ஊடக அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். வெனிசுவேலாவினுடைய இடைக்கால ஜனாதிபதி, பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் வெனிசுவேலாவினுடைய இராணுவத்தின் பதில்களை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்தார். வெனிசுவேலாவினுடைய தற்போதைய இடைக்கால ஜனாதிபதி வாஷிங்டனோடு இணைந்து செயற்படுவதற்கான விருப்பங்களை தெரிவிக்காததால், வாஷிங்டனோடு இணைந்து செயற்படுவதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதனால் வெனிசுவேலா தொடர்பான முடிவுகளை நாங்கள் தற்போது நிறுத்தி வைத்துள்ளோம். சிந்திப்பதற்கும் ஆரோக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கும் நாங்கள் தற்போது வெனிசுவேலாவினுடைய இடைக்கால ஜனாதிபதிக்கு அவகாசத்தை வழங்கியுள்ளோம். தற்போதைய நிலைமையில் அவசரமாக அவர்களுக்கு முடிவுகளை எடுத்துக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படலாம். இதனாலேயே நாங்கள் தற்போது சில நாட்களை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம். அவர்களுடைய செயற்பாடுகள் மற்றும் மதிப்பீடுகளுக்கு அமைவாக இனி வரக்கூடிய வாரங்களில் நாங்கள்
நாங்கள் முடிவுகளை எடுப்போம். அமெரிக்காவோடு இணைந்து பயணிப்பதும் எங்களுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் அவர்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் நாங்கள் வெனிசுவேலாவிலே அடுத்த கட்டத்தை அவசரமாக ஆரம்பிப்போம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். மேலும் நேற்றிரவு இரண்டாவது முறையாக நடைபெற்ற ஊடக சந்திப்பிலும் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்தார். வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மிகவும் அற்புதமானவர். நாங்கள் அவரோடு ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு விரும்புகின்றோம். இருப்பினும் அதிகளவான எதிர்க்கட்சி தலைவர்கள் தற்போது வெனிசுவேலாவுக்கு வெளியே இருக்கின்றார்கள். இதனால் அவசரமாக வெனிசுவேலாவினுடைய ஆட்சியில் எதிர்க்கட்சியினால் அமர முடியாது. துரதிர்ஷ்டவசமாக வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி புள்ளிகள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். சரியான நிலைமைகள் அமைக்கப்பட்டதற்கு பின்பு களத்தினுடைய நிலைமைகள் சாதகமாக மாற்றியமைக்கப்பட்டதற்கு பின்பே இவர்கள் மீண்டும் வெனிசுவேலாவுக்குள்ளே களமிறங்குவார்கள். மேலும் தற்போது வெனிசுவேலாவுக்குள்ளே குறுகிய காலத்திற்குள் மேற்கொள்ள வேண்டிய பல விடயங்கள் காணப்படுகின்றன. எங்களுடைய நிபந்தனைகளை தற்போது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு செயற்படுமாக இருந்தால் எங்களுக்கு சிறப்பான முடிவுகளையும் எடுக்க முடியும். மேலும் நாங்கள் வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அதாவது வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோவை கடத்தி சென்றாலும் வெனிசுவேலாவுக்குள்ளே மதுரோவினுடைய அரசாங்கத்தினை அவ்வளவு இலகுவாக கவிழ்த்துவிட முடியாது என்பதனையும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை ஒப்புக்கொண்டுள்ளார். அத்தோடு வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியா கொரினா தற்போது வெனிசுவேலாவுக்குள்ளே இல்லை. அவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பே வெனிசுவேலாவில் இருந்து வெளியேறிவிட்டார். தற்போது பாதுகாப்பாக வேறொரு நாட்டிலேயே இருக்கின்றார். அதே போன்று வெனிசுவேலா எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான புள்ளிகளும் தற்போது வெனிசுவேலாவுக்குள்ளே இல்லை. மேலும் வெனிசுவேலாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி புள்ளிகளின் 90% நிக்கலஸ் மதுரோவினுடைய அரசாங்கம் கொத்தாக தட்டி தூக்கிவிட்டது. அத்தோடு நிக்கலஸ் மதுரோ கடத்தி செல்லப்பட்டதற்கு பின்பு வெனிசுவேலாவினுடைய தேசிய மக்கள் படையானது முழுமையாக களமிறக்கப்பட்டது. இவர்கள் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி புள்ளிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல முக்கியமானவர்களை தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் எதிர்க்கட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களையும் முழுமையாக முடக்குவதற்கான வேலை திட்டங்களையும் இந்த நிதி நிறுவனங்களுடைய தலைவர்களையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். வெனிசுவேலாவினுடைய ராணுவமும் எதிர்க்கட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான புள்ளிகளையும் முழுமையாக அளிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் நிக்கலஸ் மதுரோ கடத்தி செல்லப்பட்டதற்கு பின்பும் வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி புள்ளிகளினால் வெனிசுவேலாவுக்குள்ளே நுழைய முடியாத நிலைமையே ஏற்பட்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் வெனிசுவேலாவுக்குள்ளே வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சியானது பலவீனமாகவே இருக்கின்றது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் மரியா கொரினாவும் வெனிசுவேலாவுக்குள்ளே களமிறங்கப் போவதில்லை. அத்தோடு வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் நிறுவனங்களில் முதலீடு செய்யுமாறு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் இதற்காக மானியங்களை வழங்குவதாகவும் அறிவித்துள்ளார். இருப்பினும் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் இதனை மறுத்துள்ளார்கள். வெனிசுவேலாவுக்குள்ளே நிக்கலஸ் மதுரோ இல்லாவிட்டாலும் மதுரோவினுடைய அரசாங்கமே செயற்படுகின்றது. வெனிசுவேலாவினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையும் சிதைவடைந்துள்ளது. வெனிசுவேலாவுக்குள்ளே அமெரிக்காவுக்கு சார்பான நிலைப்பாடுகள் குறைவாகவே இருக்கின்றன. இதனால் எங்களுக்கு வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் நிறுவனங்களில் முதலீடு செய்ய முடியாது என அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் பின்வாங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுடைய எண்ணெய் நிறுவனங்களின் பங்குகளை அமெரிக்க நிறுவனங்களுக்கு விற்கப் போவதில்லை என்றும் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களோடு எந்தவிதமான ஒப்பந்தத்தையும் வியாபாரத்தையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் வெனிசுவேலாவினுடைய உத்தியோகபூர்வமான எண்ணெய் வர்த்தகமும் முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இன்றைய தினம் ரஷ்யா, ஈரான் மற்றும் சீனாவினுடைய நிலக்கப்பல்கள் அதிகளவான எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு வெனிசுவேலாவிலிருந்து வெளியேறி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அமெரிக்க கடற்படையினால் இவற்றை தடுத்து நிறுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே இந்த தடைகள் அனைத்தையும் மீறி வெனிசுவேலாவை முழுமையாக கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலாவுக்கு எதிரான போரையை ஆரம்பிக்க வேண்டும், அல்லது வெனிசுவேலாவினுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் விலை கொடுத்து வாங்க வேண்டும். இருப்பினும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக செயற்படக்கூடிய, ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிச அரசாங்கம் ஒன்றை முழுமையாக விலை கொடுத்து வாங்குவது என்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. அது மட்டுமல்லாமல் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருக்கக்கூடிய வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய
மரியா கொரினாவை டொனால்ட் ட்ரம்பினால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் மரியா கொரினாவை ஆதரிப்பதற்கு விரும்பவில்லை. டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்க இருந்த அமைதிக்கான நோபல் பரிசு மரியா கொரினாவுக்கு வழங்கப்பட்டிருப்பதனால் டொனால்ட் ட்ரம்ப் மரியா கொரினாவுக்கு ஆதரவளிப்பதற்கு விரும்பவில்லை என வெள்ளை மாளிகையினுடைய வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கசிவடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே மதுரோவினுடைய அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்பின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வெனிசுவேலாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதே டொனால்ட் ட்ரம்பிடம் இருக்கக்கூடிய விருப்பமாகும். மேலும் வெனிசுவேலாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட்டால் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானை போன்று வெனிசுவேலாவிலும் போர் பல வருடங்களுக்கு நீடிக்கும். மேலும் இதிலே அமெரிக்க இராணுவம் முழுமையாக வெற்றி பெறுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. எனவே இவ்வாறானது ஒரு சிக்கலில் தான் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வெனிசுவேலாவுக்குள்ளே சிக்கிக் கொண்டுள்ளது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யமனின் களத்திலே அடிமைகளான சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளுக்கு இடையிலான மோதல்களில் திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. நேற்றைக்கு முன்தினம் சவுதி அரேபியா யமனினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1, 2, 3, 4 மற்றும் 5, 6 ஆகிய பிரதேசங்களிலே சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதல்களுக்கு வலு சேர்க்கும் முகமாகவே குறித்த பிரதேசங்களில் அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகளை இலக்கு வைத்து சவுதி அரேபியா உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நேற்றைக்கு முன்தின இரவு சவுதி அரேபியா மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகளுடைய மிக முக்கியமான 7 தளபதிகளும் 2 கட்டளை தளபதிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதே போன்று குறித்த பிரதேசங்களிலே நிலை கொண்டிருந்த அமீரகத்தின் STC கூட்டுப்படைகளின் டசன் கணக்கான போர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான STC கூட்டுப்படை சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதை தொடர்ந்து குறித்த பிரதேசங்களிலிருந்து அமீரகத்தின் STC கூட்டுப்படைகள் பின்வாங்கியுள்ளன. கிட்டத்தட்ட 8 மணித்தியாலங்களுக்குள் அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகள் குறித்த பிரதேசங்களிலிருந்து முழுமையாக பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு STC கூட்டுப்படைகள் பின்வாங்கியதும் குறித்த பிரதேசங்களை சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் கைப்பற்றிக் கொண்டன. அத்தோடு இலக்கம் 1 தொடக்கம் 6 வரையிலான பிரதேசங்களிலிருந்து பின்வாங்கிய அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகள் இலக்கமேற்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கல்லா பிரதேசத்திலேயே நிலை கொண்டார்கள். முக்கல்லா பிரதேசமும் அதனுடைய துறைமுகமும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளின் மிக முக்கியமான பிரதேசமாகும். கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக குறித்த முக்கல்லா பிரதேசமானது அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. இப்படியான நிலைமையில் நேற்று அதிகாலை சவுதி அரேபியா முக்கல்லா பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டது. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த வான்வழி தாக்குதலினால் முக்கல்லா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமீரகத்தின் STC கூட்டுப்படைகளின் மூத்த தளபதிகளில் 2 கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களோடு சேர்ந்து அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகளின் முக்கியமான மூத்த தலைவர் ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார். இவ்வாறு இவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்பு முக்கல்லா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அமீரக கூட்டுப்படைகளுடைய ஆயுத கிடங்குகளையும் ஜனாதிபதி மாளிகையையும் இன்னும் ஏனைய முக்கியமான பொருளாதார வர்த்தக மையங்களையும் கொள்ளையடிக்க ஆரம்பித்தார்கள். STC கூட்டுப்படையினுடைய அனைத்து சொத்துக்களையும் கொள்ளையடித்தார்கள். இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் முக்கல்லா பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. மேலும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் முக்கல்லா பிரதேசத்திலிருந்து இலக்கம் 9 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய புரும் பிரதேசத்தை நோக்கி பின்வாங்கியது. எனவே இதற்கமைவாக தற்போது குறித்த வரைபடத்திலே சிவப்பு அல்லது கபில நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளன. நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் ஐக்கிய அரபு அமீரக STC கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் யமன் ஹவுதி இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. அத்தோடு சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் முக்கல்லா பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டதற்கு பின்பு சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவசரமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. நாங்கள் தற்போதைய நிலைமையில் அவசரமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டும். எங்களுக்கு இடையிலான இராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை விரிவாக்க வேண்டும். இதற்காக நாங்கள் ரியாதிலே ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம். ரியாதிலே நடைபெற போகும் இந்த மாநாட்டில் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமீரக ஆதரவு பெற்ற STC கூட்டுப்படைகளின் அனைத்து பிரிவுகளும் கலந்து கொள்ள
வேண்டும். STC படைப்பிரிவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் தளபதிகளும் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். மேலும் நாங்கள் அனைவரும் ஒரே மேசையில் இருந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தற்போதைய மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. அத்தோடு சவுதி அரேபியாவினுடைய இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் நாங்கள் ரியாதிலே நடைபெறப் போகும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகளின் தலைவர்களும் தளபதிகளும் அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக இனிவரக்கூடிய நாட்களிலே ரியாதில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெறப் போகின்றது. சவுதி அரேபிய கூட்டுப்படை தலைவர்களும் அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படை தலைவர்களும் தளபதிகளும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் சவுதி அரேபியா அமீரகத்தின் STC கூட்டுப்படை தளபதிகளுக்கும் தலைவர்களுக்கும் $1,000,000 வழங்கப் போகின்றது. மேலும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்து செயற்படுமாறு இவர்களை அழைக்கப் போகின்றது. அத்தோடு ஏற்கனவே அமீரகத்தின் STC கூட்டுப்படையில் இருக்கக்கூடிய பல பிரிவுகள் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்துள்ளன. இதனால் சவுதி அரேபியா அதிகளவான பணத்தினை வழங்கி அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படை தளபதிகளையும் தலைவர்களையும் முழுமையாக விலை கொடுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. மேலும் சவுதி அரேபியாவினுடைய நிபந்தனைகளை அமீரகத்தின் STC கூட்டுப்படைகள் ஏற்றுக்கொண்டால் இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்படுவார்கள். இல்லாவிட்டால் சவுதி அரேபியா ஏடன் பிரதேசத்தையும் கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்கும். மேலும் இதற்கமைவாக யெமனின் மத்திய, கிழக்கு மற்றும் தெற்கு பிரதேசங்களை சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் கைப்பற்றிக் கொள்ளும். எனவே இந்த திட்டங்களில் எது நடந்தாலும் இறுதியில் சவுதி அரேபியா மற்றும் அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகள் முழுமையாக ஒன்றிணைந்து விடுவார்கள். அத்தோடு இந்த ஒன்றிணைவுக்கு பின்பு அடிமைகளான சவுதி அரேபியா மற்றும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் யமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கவே திட்டமிடுவார்கள். மேலும் இந்த நிலைமை ஏற்படும் என்பதனை அறிந்திருந்ததன் காரணத்தினால் தான் யமன் ஹவுதி ராணுவத்தினர் இந்த அடிமைகளுடைய கோரிக்கைகளுக்கு இணங்கவில்லை. எனவே இறுதியில் 2 அடிமைகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். அத்தோடு இந்த அடிமைகளை கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள். லெபனானிய அரசாங்கத்திற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் வழங்கியிருக்கக்கூடிய காலக்கெடு முடிவடைந்து விட்டது. இதனால் தற்போது லெபனானிய அரசாங்கம் மேலதிக கால அவகாசத்தை தருமாறு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றோம். இஸ்ரேலோடும் நேரடியான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளோம். இதனால் இன்னும் சில கால அவகாசத்தை வழங்குங்கள் என லெபனானிய அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. மேலும் இந்த கோரிக்கைகளுக்கு அமைவாக டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை சந்தித்த வேளையில் லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை இன்னும் சில காலத்திற்கு ஒத்திவைக்குமாறு குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பாக லெபனானிய எதிர்ப்பு குழுக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகமான அல் அக்பர் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான சந்திப்பின் போது லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை ஒத்திவைப்பதற்கும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிப்பதற்குமான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவுக்கு வழங்கியுள்ளார். ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஈரானுக்குள்ளே திட்டமிடப்பட்ட வன்முறைகள் அதிகரித்திருப்பதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் சம்மதித்துள்ளார் என்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க தேவையில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் வழிகாட்டி இருப்பதாக லெபனானிய தலைமைகளுக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருப்பதாக அல் அக்பர் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார். அத்தோடு நேற்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நெட்டன்யாகு இவ்வாறு தெரிவித்தார். ஈரானினுடைய செறிவூற்றப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியம் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும். ஈரானினுடைய அனைத்து அணுசக்தி தளங்களும் முழுமையாக மேற்பார்வையிடப்பட வேண்டும். ஈரானினுடைய அனைத்து அணுசக்தி தளங்களும் உண்மையான முறையில் சரியான முறையில் மேற்பார்வையிடப்பட வேண்டும். இதற்கான அனுமதி முழுமையாக வழங்கப்பட வேண்டும். அதே போன்று ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் ஒட்டுமொத்த உலகுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இதனால் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் நாங்கள் முழுமையாக முடக்க வேண்டும். ஈரானிய மக்கள் தற்போது ஈரானிய சர்வதிகார ஆட்சிக்கு எதிராக வீதிகளில் களமிறங்கி ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்கின்றார்கள். ஈரானிய மக்கள் அவர்களுடைய சுதந்திரத்திற்காக வீதிகளிலே களமிறங்கியுள்ளார்கள். மேலும் நாங்கள் இதற்கு முழுமையான ஆதரவையும் வழங்குகின்றோம். ஈரானிய மக்களுடைய சுதந்திரத்தினை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் அனைத்தையும் மேற்கொள்வோம். ஈரானிய மக்களே, நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். உங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய விடயங்கள் உங்களுடைய கைகளிலேயே இருக்கின்றன. தற்போதைய சூழ்நிலையை சிறப்பாக
பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய சுதந்திரத்தையும் உரிமைகளையும் மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என நெட்டன்யாஹு குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். நாங்கள் ஈரானிலே நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம். கடந்த காலங்களை போன்று ஆர்ப்பாட்டக்காரர்களை ஈரான் கொலை செய்தால் நாங்கள் அவர்களுக்கு கடுமையான பதிலடிகளை வழங்குவோம். ஈரானை நாங்கள் கடுமையாக தாக்குவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அத்தோடு நேற்றிரவு நெட்டன்யாஹுவின் தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே விசேட போரமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கிரியத் சுரங்கப்பாதைக்குள்ளேயே இந்த விசேட போரமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த போரமைச்சரவை கூட்டத்தில் ஈரான் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான பயிற்சிகளை ஆரம்பிக்குமாறு நெட்டன்யாஹு உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு ஆபரேஷன் அயர்ன் ஸ்ட்ரைக் என்றும் நெட்டன்யாஹு பெயர் வைத்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அடுத்த தாக்குதல் எங்களுடைய இரும்பு தாக்குதலாகவே அமைந்திருக்கும் என நெட்டன்யாஹு தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கமைவாக இன்றைய தினம் பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் இராணுவ தலைமை அதிகாரி எல்சமிரும் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானினுடைய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் ரஷ்யாவுக்கு தப்பிச் செல்ல போவதாகவும் அவரும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் இன்னும் சில முக்கியமான தளபதிகளும் அவசர நிலைமையின் போது ரஷ்யாவுக்கு தப்பிச் செல்வதற்கான பாதையை உருவாக்கி வைத்திருப்பதாகவும் ஈரானினுடைய நிலைமைகள் மோசமடைந்து வருவதனால் இந்த முடிவுகளை அவர் எடுத்திருப்பதாகவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களில் போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போதைய சூழ்நிலையில் ஈரானிய அரசாங்கம் பலவீனமடைந்திருப்பதாகவும் ஆர்ப்பாட்டங்களினாலும் போராட்டங்களினாலும் ஈரானிய அரசாங்கம் பயந்திருப்பதாகவும் ஈரானிய உச்ச தலைவரினால் எதுவும் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் சர்வதேசத்திற்கு காண்பிப்பதற்காகவே இந்த போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. 12 நாள் போரின் போதும் இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அத்தோடு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த போலி பிரச்சாரங்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மூத்த பத்திரிகையாளரான ராஸ் டிமிட்ரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான இந்த பிரச்சாரங்களினால் எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. 12 நாள் போரின் போதும் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த பிரச்சாரங்கள் சுழற்சி முறை பிரச்சாரங்களாகவே அமைந்துள்ளன. மேலும் இந்த பிரச்சாரங்கள் களத்தினுடைய உண்மையான தன்மையை மறைக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் இந்த போலி பிரச்சாரங்கள் அவர்களுடைய பலவீனத்தையே உறுதிப்படுத்துகின்றன. அத்தோடு அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் இந்த போலி பிரச்சாரங்களுக்கான சரியான பதிலடிகளை ஈரானிய தலைவர்கள் களத்திலேயே காண்பிப்பார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் போது இந்த போலி பிரச்சாரங்களுக்கான சரியான பதிலடிகளை அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.